முதல் சந்திப்பு எபிசோடு 20. காலை பொழுது அழகாக விரிந்தது. விக்கி யாருடனோ கால் பேசிக் கொண்டே இருந்தான். அப்பொழுது ஆர்த்தியும் திவ்யாவும் அவன் அருகே வந்தனர். ஆர்த்தியை பார்த்தபடியே மெய்மறந்து நின்றான் விக்கி. குட் மார்னிங் சார் என்ற ஆர்த்தியின் குரல் கேட்டுதான் தன் நிலை அடைந்தான். உடனே திவ்யா, என்ன ஆர்த்தி சாருன்னு சொல்ற என்று சொல்லிக் கொண்டே இருக்க, என்ன மீட்டிங் நடக்குது இங்க என்ற குரலுடன் உள்ளே வந்தாள் ரம்யா. தன் இடுப்பில் கை வைத்து, என்ன விட்டுட்டு என்ன டிஸ்கஷன் என்று கேட்டாள். உடனே திவ்யா, உன்னால எப்படி முடியுதோ தெரியல, உடனே வந்துடுற என்று சொல்ல, ஓய் என்று முகம் சுளித்தாள் ரம்யா. அதை பார்த்த விக்கி, ஐயோ உங்க சண்டை இங்கேயுமா என்று சிரித்தபடி அங்கிருந்து நகர்ந்தான். அதை பார்த்த ஆர்த்தி, ரம்யா டார்லிங், என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு சொன்ன, இப்ப ஏன் திவ்யா கூட சண்டை போடுற என்று கேட்டாள். உடனே ரம்யா, பாரு இவதான் சண்டை போடுறா என்று மீண்டும் திவ்யாவை முறைத்தாள். இருவரும் மீண்டும் சண்டை தொடங்க நடுவில் வந்த ஆர்த்தி, பி கூல் பேபி பிளீஸ் என்று சமாதானப்படுத்தினாள். உனக்காக விடுறேன் என்று அமைதியானாள் ரம்யா. சிறிது நேரத்தில் ரம்யாவும் ஆர்த்தியும் தோட்டத்துக்குள் சென்றனர். பூக்கள், செடிகள், வண்ணங்கள், இதுதான் ரம்யாவின் உலகம். புதிய வகை செடிகளை காட்டியபடி அதை பற்றி ஆர்வமாக விளக்கிக் கொண்டிருந்தாள் ரம்யா. ஆர்த்தியும் ஒவ்வொரு செடி, பூ அனைத்தையுமே ரசித்துக் கொண்டிருந்தாள். அவளது நீண்ட கூந்தலை அவ்வப்போது ஒதுக்கிக் கொண்டே ஆர்வமாக தலையசைத்தாள். ஆனால் அதையெல்லாம் தன் அரை ஜன்னல் வழியாக ஒருவன் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். விக்கி, சிரித்தாலும் அழகு, அமைதியா இருந்தாலும் அழகு, இவளுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு அழகு என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டான். அவளை பார்த்தாலே ஏதோ மின்சாரம் தாக்கியது போல அவன் இதயம் வேகமாக துடித்தது. கீழே இருந்து விக்கியை கவனித்த ரம்யா தன் போனை எடுத்தாள். ஏ அண்ணா, கீழே வா, ஆர்த்திட்ட பேச நல்ல சான்ஸ் என்று மெசேஜ் அனுப்பினாள். பதட்டத்துடன் தன் கையில் ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு கார்டனுக்கு வந்தான் விக்கி. எக்ஸ்கியூஸ் மீ சார், இங்க வாங்க என்று குறும்பாக அழைத்தாள் ரம்யா. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் என்று எதுவும் தெரியாதவன் போல கேட்டான் விக்கி. உடனே, ஆர்த்திக்கு கார்டனிங்னா ரொம்ப பிடிக்குமா, அதான் அதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் என்றாள் ரம்யா. பிறகு, இந்த பிளான்ஸ் எல்லாமே அண்ணன் தான் வாங்கி தந்தாங்க என்று பெருமையாக சொன்னாள் ரம்யா. வெரி நைஸ் சார் என்று சொன்னாள் ஆர்த்தி. சாரா, விக்கின்னு கூப்பிடு என்று உடனே சொன்னாள் ரம்யா. ஆமா, ஃபார்மல் வேண்டாம் என்று மெதுவாக சொன்னான் விக்கி. சிறிது தயங்கிய ஆர்த்தி இறுதியில் ஓகே ஃப்ரெண்ட் என்று சிரித்தாள். அந்த ஒரு சிரிப்பு விக்கியின் இதயத்தை மீண்டும் தேடி சென்றது. சிறிது நேரத்தில் ரம்யாவை அவளது அம்மா அழைக்க குறும்பாக, நான் போறேன், நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க என்று விக்கியை பார்த்து சொல்லிவிட்டு ஓடினாள். இருவரும் மட்டும் அமைதியாக நின்றனர். என்ன பேசுவது என்று தெரியாமல். ஆர்த்தி விக்கியின் கையில் இருந்த புத்தகத்தை பார்த்தாள். புக் படிப்பீங்களா என்று கேட்டாள். ஆமா என்றான் விக்கி. இப்ப ஏன் வாங்க போங்கன்னு சொல்ற, நம்ம ஃப்ரெண்ட் தானே என்று கேட்டான் விக்கி. அதை கேட்டதும் ஆர்த்தியின் முகத்தில் சிறிய புன்னகை மலர்ந்தது. காற்று மெதுவாக வீசியது. ஆர்த்தியின் கூந்தல் அவள் முகம் முழுவதும் பரவியது. அதை ஒதுக்கியவள் கண்களை உயர்த்தி பார்த்தாள். அந்த நொடி விக்கிக்கு உலகமே நின்றது போல இருந்தது. அவள் கண்களில் இருந்து அவன் பார்வையை பிரிக்க முடியவே இல்லை. போலாமா என்று ஆர்த்தியின் குரல் கேட்டுதான் மீண்டும் தன்னிலை அடைந்தான். இருவரும் வீட்டுக்குள் நடந்தனர். அதே நேரத்தில் ஆர்த்தி அறைக்குள் சென்றாள். திவ்யா ரெஃப்ரெஷ் ஆக சென்றதும் படுக்கையில் அமர்ந்தாள். அவளது மனம் ஏற்கனவே ஒருவரை தேடிக்கொண்டு இருந்தது. தினேஷ். உடனே போனை எடுத்தாள். ஹாய், எப்படி இருக்க என்று மெசேஜ் அனுப்பினாள். சில நொடிகளில் ரிப்ளை வந்தது. அம்மோ, ஐ எம் குட், என்ன செய்யற என்று மெசேஜ் அனுப்பினான் தினேஷ். அந்த மெசேஜை பார்த்ததும் ஆர்த்தியின் உதட்டில் புன்னகை மலர்ந்தது. சிறிது தயக்கத்துடன், உன்னை பார்க்கணும் போல இருக்கு என்று மெசேஜ் அனுப்பினாள். அதை பார்த்த தினேஷ் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. வீடியோ கால் பண்ணுவாமோ என்று கேட்டான். உடனே ஆர்த்தியின் இதயம் வேகமாக துடித்தது. முதல் முறையாக வீடியோ கால். இல்ல என்று பதட்டத்தில் மெசேஜ் அனுப்பினாள். ஆனால் தினேஷ் சரி அப்போ வேண்டாம் என்று சொல்ல, உடனே சரி பண்ணு என்று வெக்கத்துடன் அனுப்பினாள். அடுத்த நொடி போன் ரிங் ஆனது. ஆர்த்தியின் கைகள் நடுங்கின. மனம்
இதயம் துடித்தது. சந்தோஷமும் பதட்டமும் ஒன்றாக கலந்திருந்தது. அந்த நேரத்தில் பாத்ரூமில் இருந்து வெளியே வந்த திவ்யா, என்னடி யார் கால் என்று கேட்டாள். ஆர்த்தி அமைதியாக போனை பார்த்து கொண்டிருந்தாள். அருகில் வந்த திவ்யா ஸ்கிரீனை பார்த்ததும், ஓஹோ தினேஷா என்று குறும்பாக சிரித்தாள். வெட்கத்தில் தலையை குனிந்தாள் ஆர்த்தி. தொடரும். ஆர்த்தி மற்றும் தினேஷின் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. அடுத்த எபிசோடை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.